வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் ஒரு தடவை வாழ்த்தி வணங்குகின்றோம். அடுத்து இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். நமக்கு சிறப்பு சிந்தனை உரை என்று வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த மன்றத்திலே கடந்த பல வருடங்களாக பல தலைப்புகளிலே தொடர்ச்சிந்தனை உரைகளை வழங்கி வருகின்றார்கள். அவ்வாறு வழங்கி வருகின்ற தொடர்ச்சிந்தனை உரைகளிலே ஒன்று ஆன்மாவை பற்றிய அறிவியல் விளக்கம் என்ற நூலை ஐயாவின் நூலை அடிப்படையாக கொண்ட இந்த தொடர்ச்சிந்தனை உரை கடந்த பல வாரங்களாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்று பாகம் 9 நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது ஐயாவை இன்றைய இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 9ஆம் பாகத்தை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். பற்றற்ற அறிவு. பேரறிவாகிய இறைநிலையே பரிணாமத்தில் பகுத்தறிவாக மனிதனிடத்திலே செயல்படுகின்ற போது இந்த அறிவு பெற்ற அனுபவங்கள் எல்லாம் காந்த களத்திலே பதிகின்ற போது அது ஆத்மா என்று சிறப்பிக்கப்படுகிறது. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். இந்த பதிவுகளிலிருந்து நீங்கி மீண்டும் தன் பேரறிவோடு லயமாவதுதான் ஆத்ம தரிசனம் சொல்லக்கூடியது. இந்த அறிவு விண்ணப்பட்டு பகுத்தறிவாக நம்மளுக்கு செயல்படுகின்ற போது புலன் வயப்பட்ட சுகங்களை தூக்கின்ற நிலையிலே அது சிற்றறிவாகவும், அந்த இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்புகின்ற வகையிலே பற்றறிவாகவும், இவற்றை பெருக்கிக் கொள்ளவும் தக்க வைத்துக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை, விஷயங்களை, தொழில்நுட்பங்களை கற்கின்ற போது கற்றறிவாகவும், இந்த சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் இணைந்த நிலையே பகுத்தறிவாகவும், இதே பகுத்தறிவு தான் 820 கோடி மக்களுக்குள்ளும் இருக்கிறது என்று அனைவரையும் தொகுப்பாக பார்க்கின்ற போது தொகுத்தறிவாகவும், இதே அறிவு மற்ற ஜீவன்களிலும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்பதை அறிகின்ற போது முற்றறிவாகவும், இவை அனைத்தையும் நடத்துகின்ற தெய்வம், அதனுடைய 6 தன்மைகளில் முக்கியமான ஒன்று பேரறிவு என்பதை உணர்கின்ற போது அது பேரறிவாகவும் நிறைவேறுகிறது. இப்படி அறிவின் படித்தளங்கள் பல நிலைகளிலே இந்த உலகம் முழுவதும் ஜீவன்களிலே அமைந்திருக்கின்றது.
இந்த பற்றி நிற்கின்ற அறிவை மனிதர்களுக்குள் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் இவையே சாஸ்வதம் என்று பற்றி நிற்கின்ற இந்த அறிவை பற்று அற்ற நிலையிலே உயர்த்துவது எப்படி என்பதுதான் இந்த சிந்தனை. 14 அலை முதல் 40 அலை வரை உள்ள ஜீவகாந்த அலைக்களத்தில் உள்ள பதிவுகளும் வெளிப்பாடுகளும் தான் ஜீவாத்மாவின் வரலாறு. இவற்றின் மையத்தில் உள்ள பூஜ்ஜியமான பரம்பொருள், அதாவது 14 கீழே 13 முதல் 8 வரைக்கும் உள்ளது பரமாத்மா நிலை. 7 முதல் 4 வரை உள்ளது உலகத்தின் விண் இயக்க நிலை. 3 முதல் 1 என்பது இந்த உலகத்தின் உள்ளும் புறமுமாக நிறைந்துள்ள காந்த நிலை. அதற்கு அப்பால் உள்ளது சுத்த வெளியாகிய பேரறிவு நிலை. இந்த பேரறிவே இறை துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் மையமாக அமைகின்ற போது இந்த பின்னப்பட்ட பேரறிவிலே ஏதாவது களங்கம் உண்டா என்றால் எந்த அனுபவமும் அதை உள் ஒடுங்கி உள்ளே போய் அதிலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே இந்த சுத்த வெளியின் பேரறிவின் தூய்மையே மனித உடல் வரைக்கும் எல்லா அணுக்களிலும் அது தூய்மையாகவே பயணிக்கிறது. அதுல மாற்றமே கிடையாது. காந்தத்திலே தான் தரமாற்றங்கள் நிகழும். அப்ப ஜீவாந்தத்திலே ஏற்பட்ட தரமாற்றங்களே அனுபவங்களே ஆத்மா. உடல் உறுப்புகள் செயல் புலன் சொல்கிறோம், கர்மேந்திரியங்கள் 5. உணர் உறுப்புகள் உணர்புலன் 5. இந்த 10 புலன்களின் அசைவுகள் அனுபவங்கள் அனைத்தும் ஈர்த்து சுருக்கி நுணுக்கி இருப்பாக்கப்படும். ஆனாலும் இவை அனைத்தும் மையத்தில் உள்ள அந்த பேரறிவு பின்னமாகிய தெய்வீகத்தை நெருங்கவோ களங்கப்படுத்தவோ முடியாது. அது எப்படி என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிக எளிமையான உதாரணத்தை பார்க்கலாம். கடல் நீர் என்ன சுவை? ஒரே உப்பு. மீன்களை சாப்பிடுகிறோம் இல்லையா? மீனை சமைக்கிற போது உப்பு போட்டு தான் சமைக்கிறோம் இல்லையா? மீனை சமைக்கிற போது உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். அப்ப உப்பு கரிக்கின்ற கடல் நீரிலே வாழ்ந்த மீன் உடம்பிலே உப்பு ஏன் இல்லாம போச்சு? இதே மாதிரி தான் பரம்பொருள். அப்ப உப்பு நீருக்குள் வாழ்கின்ற மீனின் உடல் தசைக்குள் உப்பு சுவை ஊடுருவ முடியாததை போல ஆத்மாவின் பதிவுகள் மையத்தில் உள்ள பரம்பொருளை ஊடுருவி களங்கப்படுத்த முடியாது. இதை கீதையிலேயும் ஒரு ஸ்லோகம், 2 ஸ்லோகம் இருக்கு. ஞான கர்ம சந்நியாச யோகம் 4வது சாப்டர். அதுல 13, 14 என்ற 2 ஸ்லோகங்கள் என்ன சொல்கின்றன? குணத்துக்கும் கர்மத்துக்கும் ஏற்ப 4 வர்ணங்களை நான் படைத்தேன். அதற்கு கர்த்தா நான் எனினும் எனி அபிகாரி என்றும் அகர்த்தா என்றும் அறிக. கர்மங்கள் என்னை தீண்டா, எனக்கு கர்ம பலனி ஆசை இல்லை. இங்கனம் என்னை அறிபவன் கர்மங்களில் கட்டுண்டான். இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக வருகின்ற போது எனக்கு ஆசை இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க. சுத்த வெளிக்கு எந்த குணமும் கிடையாது, குணம் தானே சுத்த வெளி. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல மைய கருத்தாக வைத்து எழுதியிருக்கிறார். இந்த ஆத்மாவினுடைய தரம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவர் நல்ல பர்சனாலிட்டி அப்படிம்பார். எதை குறிப்பிடுகிறீர்கள் என்றால் உருவத்தை சொல்றாங்க. அழகா இருந்தா நல்ல பர்சனாலிட்டி, அழகு இல்லைன்னா பர்சனாலிட்டி இல்லை. ஆனா இந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன? ஏன்னா எந்த மொழியும்
ஒன்றை கொச்சைப்படுத்தாது. கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்க பாருங்க, அது எந்த மொழியிலும் அதிகமாக இருக்காது. சில வார்த்தைகள் தான் இருக்கும். அதுல கூட உட்பொருள் தேடி பார்த்தீங்கன்னா அற்புதமான கருத்தாக இருக்கும். ஒரு முறை எங்க ஆபீஸ்ல கீழ்நிலை ஊழியர், அவர் யாரோ பேசிட்டாங்களாம். லஞ்சு டைனிங் ரூம்ல வரும்போது புலம்பிட்டு வந்தார். ஏன்பா அப்படின்னு. கெட்ட வார்த்தை திட்டான் சார் அப்படின்னாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு. ஹரிச்சனை திட்டார் சார் ரகசியமா சொன்னார். அது ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு பயந்துட்டு சொல்ற ஹரிஜன் அப்படின்றது அப்படின்னு. சார் அது கெட்ட வார்த்தை சார் அப்படின்னாரு. எப்படி கெட்ட வார்த்தை? ஹரின்னா மகாவிஷ்ணு, ஜனம் அப்படின்னா மனுஷன், ஹரிஜன் அப்படின்னா இறைவனின் குழந்தைன்னு அர்த்தம். இது எப்படிப்பா கெட்ட வார்த்தையாச்சுன்னு கேட்டேன். இப்படி சமுதாயத்தில் அரைவேக்காடுகள் எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. எந்த மொழியிலும் தீய வார்த்தை என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கலாம். எனவே பர்சனாலிட்டி என்பது என்ன என்றால், பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. இப்போ பர்செப்ஷன் என்ன? உணர்வது, உணர்தல். எப்படி உணர முடியும்? ஜீவகாந்தம் என்ற ஒன்று இல்லை என்றால் உணர முடியுமா? நம்ம டேபிள் சேர்லாம் பயன்படுத்துகிறோம். காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கிற, எந்திரிப்பா கொஞ்சம் எனக்கு வலிக்குதுன்னு சேர் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு குழந்தை மடியில் உட்காந்துட்டு இருந்தா கொஞ்சம் எந்திரிக்கண்ணு காலெல்லாம் மரத்தை போச்சு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஜீவகாந்தம் தான் உணர்கிறது. கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே உணர்வுகள், பர்செப்ஷன். அப்ப அந்த பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி என்றால், இந்த ஜீவாந்தத்தின் தரம் செலவு மட்டுமல்ல, இதன் பூர்வீகம் என்ன, மூலம் என்ன, இது எப்படி புலன் வழியாக பல வகையான அனுபவங்களை அளித்து அவற்றிலே நம்மை மயங்க வைக்கிறது, இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் பர்செப்ஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்ததாக பொருள். இதை கொண்டு நம்முடைய எண்ணம் சொல் செயலை திருத்தி அமைத்துக் கொண்டால் அதுக்கு தான் பர்சனாலிட்டின்னு தகுதி. வெறும் முக அழகையோ உடல் அழகையோ வைத்துக் கொண்டு பர்சனாலிட்டி என்று கணிக்க கூடாது என்பது மொழி அறிஞர்களுடைய கருத்து. அதனால் இந்த ஆத்மாவுடைய அறிவாட்சி தரம் என்ன? இந்த பற்றற்ற நிலை வருகின்ற போது அறிவாட்சி தரம் மேன்மைப்படுகிறது. பற்றுள்ள அறிவை யாரும் பாராட்ட மாட்டாங்க. கோடிக்கணக்கான பணம் லஞ்சம் ஊழல் பண்றாங்க, யாராவது பாராட்டுவாங்களா? இல்ல. தர்மத்தை நேசிக்கின்ற யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். அதே போல மற்றவருடைய உணர்வை மதிக்காமல் பேசப்படுகின்ற சுடு சொற்கள், செய்கின்ற தீ செயல்கள் யாராவது பாராட்டுவாங்களா? அப்ப எது மற்றவருடைய அங்கீகாரத்தை பெறுகிறது, மதிப்பை பெறுகிறது என்றால், எண்ணம் சொல் செயலிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருபவற்றைத்தான் அங்கீகரிப்பார்கள், பாராட்டுவார்கள், மதிப்பார்கள். எனவே பர்சனாலிட்டி என்றால் மதிப்புக்குரியது. காரணம், அது வாழ்க்கையின் அறிவின் தராதரத்தை நிச்சயிப்பது, வெளிப்படுத்துவது. வள்ளுவ பெருந்தகை சொல்வார், தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒரு மனிதன் நல்ல அறிவு சார்ந்தவரா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்றால் பொதுவாக குழந்தைகள் சொல்லுவோம்,
அப்போ ஒரு மனிதனுடைய தரம் என்ன என்பதை குழந்தைகளை பார்த்து தெரிந்து கொள்வதா? அப்படிதான் பொதுவாக நாம் பொருள் கொள்ளுகிறோம். ஆனா இந்த இடத்துல எச்சம் என்பதனுடைய உட்கருத்து என்ன? இப்போ இலையில விருந்து படைக்கிறார்கள். அவங்க தாராளமா உணவு பரிமாறுவாங்க. நம்ம வயிறு அளவு எவ்வளவுன்னு தெரியும். அது தெரிந்து ஓரளவுக்கு வந்து போதும், எனக்கு இது மேல முடியாதுங்க. வேண்டாம். அது முழு சாப்பிட்டு முடித்து விட்டால் எங்கே எச்சில்? இல்ல. கேட்காம அதிகமா போட்டுட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா முடியல, கடைசியில வாந்தி வர மாரி ஆயிடும். அத எடுத்து இந்த கொஞ்சம் வச்சுக்கங்க. அதுக்கு என்ன பேரு? எச்சில்னு பேரு. அப்ப பரிமாறப்பட்ட உணவிலே அப்படியே மிச்சம் வைத்தால் அது மிச்சம் தான். எச்சம் கிடையாது. ஆனா வாயிலே வைத்ததை எடுத்து வெளியே வைத்தால் அது எச்சில். வித்தியாசம் என்ன? இது அப்படியே வச்சோம். இது வாயில போட்டத எடுத்து வெளியே வச்சோம். அப்ப என்ன வித்தியாசம் நடக்குதுங்க? வாய்க்குள் இருந்த உமிழ்நீர் கலந்து விட்டது. அப்போ ஏற்கனவே பரிமாறப்பட்டதோடு உமிழ்நீர் கலந்ததனால் அது எச்சில். இதே போல நாம் பிறந்தபோது கொண்டு வந்த சஞ்சித கர்மா, அதனோடு நம்முடைய வினைகளை கலக்கிறோம். பிராப்த கர்மா. இப்ப இந்த ஆத்மா எச்சிலாயிடுது. சஞ்சித கர்மா எச்சிலாயிடுது. அப்ப எச்சம் என்பது குழந்தைகள் மட்டும் அல்ல, அவருடைய பிரார்த்த கர்மா, தன்வினை. அப்ப முன்வினையோடு தன்வினை கலந்தால் அது எச்சம். அப்ப தன்வினை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் தக்கார் தகவலர், இவர்கள் மதிப்புக்குரியவர்கள், மதிப்புக்கு தகுதியற்றவர்கள் என்பதை நிச்சயிக்கலாம். இப்படி அந்த அறிவு தரம் வெளிப்படுது இல்லையா? தன்வினை. அந்த தன்வினை சரியாக இருக்கணும்னு சொன்னா அது எங்கிருந்து வரும்? எங்கோ இருந்து நமக்குள்ள வருதா? முன்வினையின் பிரதிபலிப்பே தன்வினைக்கான எண்ணம். முன்வினையின் பிரதிபலிப்பே தன்வினைக்கான எண்ணம். சஞ்சிதம் தான் ஆகாமிய இது பிராரப்தத்துக்கு அடிப்படை. இப்ப முன்வினையில் இல்லாத ஒன்றை தன்வினையில் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி வேணும், கற்க வேண்டும். முன்வினை தூய்மையாக இருந்தால் எதை கற்க வேண்டுமோ அதை நாடி போகும். முன்வினை நல்லது இல்லை என்றால் அதுவும் கற்கும். இது சைபர் கிரைம்ஸ் வரைக்கும் யாரை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், அது ஒரு டெக்னாலஜி தானே, மால்வேர் இல்லைங்களா? அப்ப இதுவும் அறிவுதான். அப்ப இதை நல்லதை கற்றுக்கொண்டது ஓர் அறிவு, தீதை கற்றுக்கொண்டது எதிர் அறிவு. இரண்டும் கற்றல் தானே. அப்ப ஏன் ஒருவன் நல்லதை நோக்கி போகிறான், ஒருவன் கெட்டதை நோக்கி போகிறான் என்றால் முன்வினையே அடிப்படை, சஞ்சிதம். அதனால்தான் இந்த சஞ்சித கர்மா தூய்மையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சொற்பொழிவு நடக்குது பாருங்க, அதுல ஒரு யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த சொற்பொழிவரை பேசுறார் ராமாயணத்தை பத்தி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று காட்டுக்கு போனான் ராமன். எல்லாரும் அப்பா சொல்ல மதிக்கணும், அவங்கள தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு அவர் பேசுறார். அங்க இருக்கின்ற தம்பதிகள் முகத்துல எல்லாம் ஒரு பெருமிதம், தங்களை எல்லாம் கடவுள் மாதிரி ஒரு பாவனையில ஒரு பெருமிதம். ஆனா பிறந்தது அப்படி இல்லையே. ராமன மாதிரியே பெற்றிருக்கிறாங்க. தசரதனும் கோசலையும் போல இருந்தால் ராமன் பிறப்பான்.
இங்க கைகேசியும் இன்னொருத்தரும் பல இருந்தாக்க அது ராவணன் தானே பிறப்பான். இதுல பெருமை என்ன இருக்குது? அத பரதன் சொன்ன மாதிரி தான், தந்தையே ஆனாலும் இயற்கை சட்டத்திற்கு முரண்பட்டதை சொன்னால் அது ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ராமகிட்ட ஆர்கியூ பண்ணுவான். அப்ப அதை சொன்னாங்க, ஆனா அது சரியில்லை, தர்மம் இல்லை அது அவர் சொன்னது. இப்ப இதுக்கு என்ன சொல்றது? இங்க பாராட்டிட்டீங்க, ராமன் அப்போஸ்தலரை ஏத்திட்டு போயிட்டான்னு பாராட்டிட்டீங்க. ராமனை விட பக்குவப்பட்டவன் பரதன். அவன் எப்படி சொல்றானே, இப்ப தசரனை பாராட்டுவதா வேண்டாமா? அப்ப யாருக்கு தெய்வீகமான குழந்தைகள் பிறக்கும் என்றால், தெய்வீக தன்மை உள்ளவர்களுக்கு தான் தெய்வீகமான குழந்தைகள் பிறக்கும். இப்ப பைபிள்ல ஆதாம் ஏவாள் அறிவுக்கணி புசிக்கிறா, ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுகிறது. உடனே ஆதாமையும் வற்புறுத்தி நீ சாப்பிடு என்று சாப்பிட வைக்கிறா. அவனுக்கு ஒரு வித்தியாசம் உணர்வு வருகிறது. அறிவுக்கணி புசித்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். அறிவுக்கணி புசித்த பிறகு தாங்கள் இதுவரைக்கும் இருந்தது தெரியல, இப்ப அறிவு வந்ததுனால என்ன தெரியுது, நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். அடுத்த வசனம், அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்ப நிர்வாணத்தை அறிந்ததும் ஒரு அறிவு, தாம்பத்திய சுகத்தை அறிந்ததும் ஒரு அறிவு, பிறந்ததும் ஒரு அறிவு. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா உடனே பெண் குழந்தை இரண்டாம் தரம். அதனாலதான் பைபிளே பாருங்க, ஆதாம் ஏவாள் பெண் குழந்தை பெத்துக்கல, ஆண் குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லை, ஆண்மை என்பது அறிவு, பெண்மை என்பது ஆற்றல். அறிவும் ஆற்றலும் சேர்ந்ததுதான் சிவசக்தி அர்த்தநாரி. அதுக்கு பிறக்கிறது தான் பஞ்சபோதங்களும் காந்த தன்மாற்றமும் விநாயகனும் முருகனும். எனவே அறிவு அறியும் திறன் உடையதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி, அது அறிந்தது, நிர்வாணத்தை அறிந்தது, தாம்பத்தியத்தை அறிந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஏன்? இதுவும் தூய்மையான அறிவு, அதுவும் தூய்மையான அறிவு. அப்ப ஆதாம் ஏவாள் புனிதமானவர்கள். அந்த புனிதத்துக்கு அறிவென்ற புனிதம் குழந்தையாக பிறந்தது. இதே தான் ராமாயணத்துல இந்த ரிஷி பேர் ஞான நினைவில்லை, அவருக்கும் கைகசி என்ற அரக்கிக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் ராவணன். ஏன்னா அரக்கி ராவண குணம், அரக்க குணம். இவரு தவத்தை விட்டு களைச்சிக்கிட்டு காமவசப்பட்டவர். அப்போ 2 அரக்கத்தனம் சேர்ந்ததுல ராவணன் பிறந்தான். அப்புறம் இவருடைய இயல்பு அறிவு ஞானம் அல்லவா, இந்த ஞானமும் அரக்கத்தனமும் சேர்ந்த போது கும்பகர்ணன் பிறக்கிறான். சகல சாஸ்திரங்களும் கற்றவன், அதே போல தர்மத்தின்படி வாழக்கூடியவன். அடுத்த அரக்கியனுடையக்குள்ளேயும் நல்லது இருக்கும் இல்லையா, கெட்டது மட்டுமே உள்ள ஜீவன் எங்கேயுமே கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக கொளல். அப்ப அவளுக்குள்ளும் இருக்கிறன்ற தெய்வீகம் வெளிப்பட்ட போது இந்த முனிவனின் தெய்வீகமும் அவளது தெய்வீகம் இணைந்த போது விபீஷணன் பிறந்தான். பிறகு அரக்கி ஆசைகள் தானே சூர்பனகை பிறந்தார். அப்ப ஒரே கணவன் மனைவி வேறு வேறுபட்ட உணர்ச்சிகள் அறிவு நிலைகள் உள்ள சமயத்திலே உறவு கொண்டால் அதற்கு தகுந்த பிள்ளைகள் பிறக்கின்றன. ஆணவம் அறிவு இப்படி வேறு வேறு நிலைகளிலே பிறக்கின்றன. அறிவு ஆட்சி தரம் மாறுகிறது ஒரே தாய் தந்தைக்கு. இப்படி
நல்ல தாய் தந்தையாக இருந்தால்தான் இந்த சஞ்சித கர்மா தூய்மையான கர்மாவாக இருக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்வது? ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பே தாய் தந்தை இருவரும் புனிதர்களாகணும், சுத்தமாகணும். அதுக்கு பிறகுதான் குழந்தையை பெறக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள் என்பதைத்தான் ராமாயணம் காட்டுது. எப்படி? 16 வயசுல சீதையை கரம் பற்றுகிறான் ராமன். 12 ஆண்டுகள் அரண்மனை வாசம், 12 வருஷமா குழந்தை பிறக்கல. வனவாசம் போகணுன்றதுதான் விதி, குழந்தை பெத்துக்க கூடாதுன்றது விதி கிடையாதுங்க. அந்த 14 வருஷமும் குழந்தை பிறக்கல. ராவண வதம், பிறகு பட்டாபிஷேகம், அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குது. இது எப்படி? இத்தனை வருஷமா பிறக்காத குழந்தை உடனே பிறந்துருச்சு, கேட்டுக்கணும் இல்ல? அதான் ராமாயணத்துடைய அர்த்தம். அப்போ ராமன் மனித பிறப்பாக வந்துவிட்டால் தன்னுள் இருக்கின்ற ஆத்மாவை சிறைப்படுத்தியிருப்பது ஆணவம். ஆணவத்தை அழித்து ஆத்மாவை மீட்டெடுத்து தன்னோடு இணைத்து அடுத்த சந்ததி உருவாக்க வேண்டும். அப்ப ஆணவம் கழிந்த பிறகுதான் ஒரு சந்ததி உருவாக்கக்கூடிய தகுதியே ஒரு தாய் கணவன் மனைவிக்கு வருகிறது என்றார். இன்னைக்கு யாரையும் அந்த இடத்துல வைக்க முடியும்? சோ எத்தனை குப்பைக்கு மத்தியில் இந்த அளவுக்காக குழந்தை பிறந்திருக்கேன் சந்தோஷப்படணுமே தவிர போய் எனக்கு பிறந்தே சனியனேன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. இது மகா பெரிய சனிய, அது குட்டி சனிய. அதனாலதான் ஒரு பெண் ஆண் பிறக்கின்ற போது எப்படி வளர வேண்டும் என்ற இலக்கணத்தை கற்றுத்தந்தது இந்தியா. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து என்றார் வள்ளுவர் பிறந்தகை. பெண் குழந்தை திரும்ப வயசுக்கு வந்தா வரன் பார்க்கிறோம்ன்றாங்க. வரன் ஆம்பளைன்னு அர்த்தமா? எல்லாரும் ஆம்பளை தானே. அப்புறம் வள்ளுவர் வரன் என்ற ஒரு சிறப்பான வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இன்றைக்குள் ஆண் பிள்ளை எல்லோருமே உரன், வரன் கிடையாது. வரன் என்றால் 5 புலன்களையும் வகை தெரிந்து, இந்த பர்சனாலிட்டின்னு சொன்னேனே, அந்த பர்செப்ஷனல் எபிலிட்டி உள்ளவனுக்கு பேர் தான் வரன். அவன் வைப்பிற்கு ஒரு வித்து. அப்படிப்பட்ட ஒரு ஆண் பிள்ளைக்கு பிறக்கின்ற சந்ததி இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பெண் எப்படி இருக்கணும்? பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறேன். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற மன உறுதி இருக்கணும். அதுதான். அது மட்டுமல்ல, இந்த சஞ்சித கர்மாவை நிச்சயிக்கின்ற அந்த அம்சத்துல பெரும் பங்கு பெண்மைக்கு தான். கணவன் பங்கு சிறிது நேரம் தான், மனைவியின் பங்கு 9 மாதங்கள், 10 மாசம் கணக்கு சொல்றோம், 270 250 நாட்கள். அப்ப இத்தனை நாட்களும் அந்த கருவை வளர்க்கின்ற பொறுப்பு இயற்கை பெண்ணிடத்திலே தந்திருக்கிறது. யாரும் குல விளக்குன்னு ஆம்பளை சொல்றது இல்லை, பெண்களைத்தான் சொல்றாங்க. ஏன்னா பெண்ணுடைய பங்கு தான் குடும்பத்தில் மிக அதிகம், மிக உயர்வானது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில்லை. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். பிரசமாயிட்டா அப்பாவும் கூட வளர்க்குறாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் தான் வளர்க்குறாங்க, அம்மா மட்டுமே வளர்க்குறாங்க. அப்ப அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். அப்ப அந்த கர்ப்ப காலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மறுபடியும் ராமாயணத்துக்கே வாங்க. கர்ப்பிணி பெண் சீதை, நாடு கடத்திட்டான் ராமன். யாரோ சொன்னாங்க
ராவண சிறைப்பட்ட சீதையை கொண்டு வந்து அரசியை வச்சுக்கிறதா அப்படின்னு. உலகம் உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி. ராமனுக்கு தெரியல இது. உடனே அதை கேட்டு நாடு கடத்திட்டான்றது ஒரு சின்ன கருத்து தான். அதில் உள்ள முக்கியமான தத்துவம் என்ன என்று சொன்னால், ஒரு கருவுற்ற பெண் எங்க இருக்கணும்? தசாவதாரத்துல ஹிரண்ய கர்ப்பன், பிரகலாதன், அவ்வளவு பெரிய அரண்மனை. ஹிரண்யன் என்ன சொல்றான்? ரேணுகாதேவி கருவுற்ற போது, இனி நீங்க இருக்கக்கூடாதுமா. அரண்மனை என்பது பல வகையான சுகபோகங்கள் உள்ள இடம், பல பிரச்சனைகள் உள்ள இடம். கருவுற்ற இடத்துல இது மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கென்று தனியாக ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ அங்க இருந்து பிரசவமான பிறகு அரண்மனைக்கு வந்தா போதும். உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன்னா. இது காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா யாருக்காவது யோசிக்க தோணாதா? ஒரு பெண் கருவுற்றால் அம்மா கூட இருப்பாங்க, இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட இருப்பாங்க, இல்ல யாரோ ஒரு பெண் கூட இருப்பாங்க. முன்னப்பிடத்துல ஒரு ஆம்பளை கூட கூட இருப்பாங்க. என்னைக்கா யாரும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? கருவுற்ற பெண்ணை தனியா வச்சு கூட ஒரு ஆம்பளை வைப்பானா? என்ன ஒரு அற்புதமான தத்துவத்தை இங்க வச்சிருக்கிறாருங்க. ரதன். ரதன் என்றால் மனசு. ரதன் நோ மைண்ட் ஸ்டேட், அறிவு. அப்ப ரேணுகாதேவிக்கு துணையாக யாரை வைத்தான்? அறிவை துணை வைத்தான். அறிவை துணை வைத்தான். அறிவு துணை இருந்ததனால் அது பேரறிவாகிய தெய்வத்தை சிந்தித்தது, அறிவின் வெளிப்பாடாகிய ஆணவத்தை சிந்தித்தது, ஆணவத்தின் வெளிப்பாடு என்ன என்பதை சிந்தித்தது. அதுக்கு அடிமையாக விடக்கூடாது என்பது தெளிவுபெற்றது. பிறந்த பிறகு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான் இரண்யன், மாறிட்டானா? அதே போல மகாபாரதத்துல அபிமன்யு, சக்கர வியோகமோ பத்ம வியோகமோ, உள்ள போக தெரியும், வெளியே வர தெரியாது. ஏன்? கர்ப்பத்திலே கத்து கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு குழந்தையின் கல்வி யூகேஜிலேயோ எல்கேஜிலேயோ தொடங்குவது இல்லை, தாயின் கருவிலேயே பாடம் தொடங்கி வருகிறது. அப்ப எவ்வளவு ஒரு பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் ஒரு கணவனும் இணைந்தால் அந்த குழந்தை ராமன் போறதானே இருக்கும். அறிவு சார்ந்ததான் இருக்கும், தக்காராகத்தான் இருக்கும், ஆன்றோனாகத்தான் இருக்கும். எனவே சஞ்சித கர்மா தூய்மை இல்லை என்றால் பிராப்த கர்மால தூய்மை வெளிப்படுவது கடினம். குறைந்தபட்சம் அதுக்கு மகர்ஷி மாதிரி ஒரு குருவாவது சேரணும். அப்பதான் பயிற்சியில் செய்தாவது பிறப்பில் இல்லாத ஒன்றை வளர்ப்பில் கொண்டு வரலாம். பிறப்பில் இல்லாத ஒன்றை வளர்ப்பில் கொண்டு வரலாம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் தெரிந்து கொள்ளுதல். தூய்மை பெற்றிருக்கிறோமா? அப்ப ஆத்மாவின் அறிவாட்சி தரம் எது என்றால் தன்னை அறிந்ததே தரம். இதை திருமணத்திற்கு பெண் பார்க்கறாங்க பாருங்க. முதல் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பெருசுக இருக்கும். 70, 80 வயசு, 90 வயசு இருப்பாங்க. பெண் வீட்டுக்கு போன உடனே இந்த பெருசும் அந்த பெருசும் உட்காந்து கால் நீட்டு உட்காந்துக்கும் கதை பேசுறதுக்கு. இவங்க சொந்த கதை சோக கதையை சொல்ல, அவங்க சொந்த கதை சோக கதையை சொல்ல, எல்லாம் பேசிட்டு கசில போய் சொல்றோம் அப்படின்ட்டு வந்துருவாங்க. வரும்போது சொல்லுவாங்க, அந்த பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, இது பரவாயில்லப்பா, நல்ல சம்பந்தமா இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுவரையும் அவங்க சொன்ன நல்லதுகள் தான் அதிகமா இருக்கே தவிர பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா தான் இருக்குது. அப்ப வினை பதிவு தூய்மையாக இருக்கிறது.
இந்த சம்பந்தம் நல்லது. ஒரே சோக கதை வந்து வச்சுக்கங்க, இது வேண்டாம்ப்பா, ஒரே புலம்பலா இருக்குது, வேண்டாம். ஆனா இன்றைக்கு எதை பேசுகிறோம்? சினிமாவை பத்தி பேசுறோம், அரசியல் பேசுறோம், என்ன கம்பெனி, என்ன சம்பளம், என்ன படிப்பு, எங்க படிச்சாங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்க, என்ன டாக்ஸ் கட்டுறாங்க, இதை பேசி நிச்சயம் பண்ண அப்புறம் என்ன வழங்கும்? டைவர்ஸ் தான் வழங்கும். எனவே நல்லதொரு பண்பாடு இருந்தது, எல்லாம் பழமை பழமைன்னு சொல்லி நாங்க புதுமை புகுத்துகிறோம் என்று சொல்லி சமுதாயமும் அரசியலும் மதங்களும் சேர்ந்து மக்களை கெடுக்க, இவர்கள் நம்மை கெடுக்கிறார் என்பது கூட தெரியாமல் மக்கள் வாழ, இந்த சமுதாயம், இந்த உலகம் எப்படி இருக்கும்? எல்லாம் தகவலாததாக இருக்கும். தக்கார் எங்க போய் தேடுறது? தகுதியற்றதுதான் இருக்கும். எனவே அறிவாட்சி தரம் இப்ப இருக்கிறது எப்படி என்ன பண்றதுங்க? எல்லாம் இருக்கு. இருந்தால் எப்படி ஓட்டு போடும்போது எந்த அயோக்கியன் நல்ல அயோக்கியன் பார்க்கிறோமோ அது மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக கொளல். இது இந்த மாற்றத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை பற்றி மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. எதுக்காக கோயிலுக்கு போகணும்னு ஒரு பண்பாட்டை ஏற்படுத்தி வச்சாங்க? ஒரு காலம் வரைக்கும் கோவில்கள் எல்லாம் ராமாயணம், மகாபாரதம் இப்படி கூத்துகள் நடத்துவாங்க. அவற்றை சார்ந்த நாட்டிய நாடகங்கள் நடக்கும். பிறகு சொற்பொழிவு என்று வந்தது. ராமாயணம், மகாபாரத சொற்பொழிவு நடத்தினாங்க. இன்றைக்கு குத்து டான்ஸ்ல போய் நிக்குது. இந்த திருவிழா கொண்டாடினா என்ன, கொண்டாடாம போனா என்ன? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கோயிலுக்கு போறவங்க வீட்டுல ஏதோ எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல நாத்திகம் வீட்டுல எல்லாமே பிரச்சனையா? ரெண்டு பக்கம் கலந்தானே இருக்குது. எனவே மனதை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு அலைக்களம் ஆன்ம லயம் ஆலயம். அப்ப அங்கே கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து மனதை சாந்தப்படுத்தி தவத்திற்கு தயார்படுத்துவதுதான் ஒரு பயிலரங்கமே ஆலயங்கள். ஆன்ம லயத்திற்கான பயிலரங்கமே ஆலயம். அப்ப தகுந்த குரு, அவருக்கு என்ன பேர் சொல்றோம்? மன்னிடிக்கிறாரு, அவருக்கு என்ன பேருங்க? குருக்கள்னு பேர். அப்ப குருஸ்தானத்தில் உடைய வேலையை அவன் செய்யணும். வெறும் நெத்தியில விபூதியோ குங்குமம் வச்சு விட்டா மட்டும் போதாதுங்க. தீட்சை கொடுக்கணும். ஆகநிலை தீட்சை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் குருக்கள்னு பேர். வெறும் விபூதி மட்டும் வச்சு விட்டா குருக்கள்னு பேர் இல்லை. அப்படி சான்றோர்கள் வழிகாட்ட வேண்டிய இடம் ஆலயங்கள். அதை வீட்லயும் பயிற்சி பண்ணணும். அப்படி செய்து வந்தால்தான் சஞ்சித கர்மா சற்றே சரியில்லை என்றாலும் தன் வினையினால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இப்ப அடுத்து பிறக்கூடிய குழந்தை இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா இருக்கும். அப்படியே ஒவ்வொரு பிறப்பிலும் அறம் சார்ந்தே வாழ்ந்து விட்டால், அதர்மத்தின் பக்கமே போகாமல் இருந்து விட்டால், இந்த ஆத்மா படிப்படியாக தூய்மை பெற்றுக் கொண்டே வரும். இருபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பரி. சும்மா பெத்து விட்டுறது இல்லைங்க. எல்லாம் இப்ப உலகத்தில் இருக்க பிரச்சனை காரணம் என்னன்னா, தகுதியற்றவர்கள் தகுதியற்ற குழந்தைகளை பெற்று விடுவதுதான். குழந்தை பெற்றுறதுக்கு எத்தனை பேர் யோகியத்தை இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு பிறந்தது எப்படி யோகியமா வாழ முடியும்? அதர்மத்தையே போதிக்கின்ற போது அதுதான் அதையும் செய்யும். காரணம், இந்த ஆன்மாவின் அறிவாட்சி தரம் பதிவுகளான்னு பார்த்துட்டோம். நாம் செய்யக்கூடிய அனுபவங்கள் உள்ளே பதிகிறது. இது எப்படி பதிகிறது என்பது தெரியாம எப்படி நம்ப முடியும்? இல்ல காலங்காலமா சொல்றாங்க,
நம்முடைய குணங்கள் எல்லாம் உள்ள அனுபவங்களாகும், அது பின்னாடி வெளியே வரும் சொல்றாங்க. ஆனா ஏன் அதை பற்றிய ஒரு நம்பிக்கை பின்பற்றுதல் மக்கள் மத்தியில் வரல என்று சொன்னால், இது விஞ்ஞானபூர்வமாக விளக்கவில்லை. தசாவதாரம் சொன்னாங்க, மகாபாரதம் பேசினாங்க, கேட்டாங்க, அது அபிமன்யு மட்டும்தான் பொருந்து விட்டுட்டாங்களே தவிர, இது நமக்கும் சொல்லப்பட்ட வாழ்க்கை பாடம் என்பது எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இல்லை. அப்ப இதிகாசங்கள் எல்லாமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து தந்தவை. அது வெறும் கதைகளோ சரித்திரமோ அல்ல. அது மகாபாரதத்தை தெளிவா சொல்வாரு வியாச பகவான். இந்த பூமி உள்ளளவும் மனிதகுலம் உள்ளளவும் பயன்படக்கூடிய ஒரு இதிகாசத்தை நான் மனதிலே சிலாகித்திருக்கிறேன். அதை நான் சொல்ல சொல்ல எழுதுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்பார். அப்புறம் விநாயகர் பெருமாள் எழுதி கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் ஒரு கதை. அதுக்குள்ள தத்துவம் இருக்கு. விநாயகர் எங்கிருந்து எழுத முடியாது. ஒத்த கொம்பு ஒடிச்சு தந்தத்துல போய் எழுதினார்ன்றதெல்லாம் கதை. அதுக்குள்ள தத்துவம் இருக்கு, ரகசியம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. இப்போ இந்த பதிவு எப்படி வருகிறது பார்க்கணும். நமது செயல்கள், அனுபவங்கள் ஆத்மாவில எப்படி பதிவாகின்றன? இதை தவிர்க்க முடியுமா, முடியாதா? வள்ளுவர் சொல்லிட்டாரு, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அப்ப அறியாதது பொய்த்துக் கொள்ளலாம், அப்படிதான் அர்த்தம். மனசாட்சிக்கு தெரியாம பொய் சொல்லாதேன்னு சொன்னா, அப்ப மனசாட்சி தெரியாம போய் சொல்லிக்கலாம்னு தான் அர்த்தம் அதுல, இல்லையா? அப்ப இன்னும் யோசிக்கணும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தது. மனசாட்சி எப்பவும் தூங்காது. அப்ப நீ எப்பவும் பொய் சொல்ல முடியாது. அதனால் இந்த மனசாட்சி என்பது எப்படி நம்முடைய அறிவாட்சி தரமாக இருந்து நம்முடைய எண்ணம் சொல் செயலுக்கு தக்க விளைவை தருகிறது. பதிவு எப்படி ஆகுது? மிக அற்புதமான ஒரு பாடல். மகரிஷி கொடுத்த ஒரு பாடல்களில் எல்லாமே அற்புதம். ஆனா இந்த கருத்துக்கு மிக அற்புதமான ஒரு பாடல். பசு ஒன்றை பார்க்கின்றோம். 8 அடி நீளம், 5 அடி உயரம். நல்ல ஜெர்சி பசுவோ இல்லை நல்ல நாட்டு பசுவோ. இப்ப அவ்வளவு பெரிய பசு நம்ம கண்களிலே முழு வடிவம் தெரிகிறது என்று சொன்னால் எப்படி? 8 அடி 5 அடினா 40 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சுங்க. நம்ம கண் எவ்வளவு பெருசா இருக்குது? 1 இன்ச் வச்சுக்கலாமா? 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு வைக்கலாம். ஸோ 1/2 ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. அரை ஸ்கொயர் இன்ச்சு தான் இருக்குது. ஆனா 40 ஸ்கொயர் ஃபீட்டை பார்க்குது. பக்கத்துல போய் நிப்போமே, மாட்டுக்கு பக்கத்துல 1 அடி தூரத்துல போய் நின்னா முழு பசுவும் தெரியுமா? கொம்பு மட்டும்தான் தெரியும், முகம் மட்டும்தான் தெரியும், இல்ல உடம்புல ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன நடக்குது இங்க? இந்த ஒரு கேள்வியிலேயே இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த ஒரு கேள்வியில் அந்த பதில் வரும் பாருங்க. 40 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அலை வெளிப்படுது. பசுவுடைய உடம்பு அந்த 40 ஸ்கொயர் ஃபீட் 8 கஞ்சி அங்கிருந்து அலைகள் புறப்படுது. புறப்பட்ட அலைகளை இங்க இருக்கின்ற சுத்தவெளி சூழ்ந்து அழுத்துகிறது. அழுத்தி அழுத்தி நம் கண்களுக்கு வருகின்ற தூரத்துல அதை ஒரு புள்ளியாக்கி விடுகிறது. அப்ப குறிப்பிட்ட தூரத்துல பார்க்கிற போது முழு பசுவையும் பார்க்க முடிகிறது. அப்ப சூழ்ந்தழுத்தம் இல்லை என்றால் முழு தோற்றத்தை எப்படி பார்க்க முடியும்? முடியவே முடியாது. அப்ப இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார்.
ஒரு பொருளை பார்க்கிற போது இறைவன் சேர்த்து தான் பார்க்கிறோம். அதாவது இறைவனுடைய அம்சம் பரிணாமம் மட்டுமல்ல, அது நாம் பார்க்கின்ற போது சுற்றுவழி சூழ்ந்து அழுத்துவதனால் தான் பார்க்க முடிகிறது. அப்ப பொருள் மட்டும் தெய்வம் அல்ல, அது நம் கண்ணுக்கு எட்டும்படி அதை சுருக்கி வைத்ததுதான் தெய்வம். மறை பொருள் பொருள் பசுவை பார்க்கிறேன், இறைவனே பசுவாக வந்த வரலாற்றை பார்க்கிறேன். மறை பொருளாக இருக்கின்ற இறைவனையும் அந்த பசுவின் அலைகள் சூழ்ந்து அழுத்தப்பட்டு என் கண்களிலே ஒரு கொசு அளவுக்கு வருகின்ற போது புரிந்து கொள்கின்றேன். இறைவெளி தஞ்சிருக்க ஆற்றல். சரி, இது எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆனா இல்ல. கண் வெளிகளிலே ஒரு கொசு அளவுல தெரியுது, ஆனா கொசு இல்ல, பசுதான், கம்ப்ரஸ்டு. இன்னும் உள்ள போகுது ரெட்டினா, இன்னும் சுருங்கி அது புள்ளி அளவுக்கு நிக்குதுங்க. அது வெறும் புள்ளி தானா அப்படின்னா இல்ல, புள்ளி போன்றது, ஆனா பசுவே தான். இதுதான் ஆலியார்ல ஒரு சிக்கல் வந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு விஐபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதுல ஒரு சயின்டிஸ்ட் கலந்துகிட்டார். அதுல ஒரு தலைப்பு, பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை. அதை பற்றி பேசிய ஒரு பேராசிரியர் வந்து முதல் மாசம் கம்பமாம், 2ஆம் மாசம் மூக்கு முகம் தலையாம்னு வந்து பாட்டை சொல்லி விளக்கம் சொல்றாங்க. அது முடிஞ்ச உடனே அந்த சயின்டிஸ்ட் கேட்கிறாரு, அம்மா நீங்க சொல்ற மாதிரி இல்லை, முதல் மாசம் கம்பம், 2ஆவது மாசம் மூக்கு முகம் தலை இப்படி எல்லாம் கிடையாது. நாங்க கிர்லைன் போட்டோகிராஃபியில பார்த்திருக்கிறோம், முழு வடிவமே தான் இருக்கிறது, பாட்டா வர்றது இல்லை. உடனே இவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல எங்க சாமி இப்படிதான் சொல்றாங்க. அவரு மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டார். இவங்க கிட்ட பாடம் கேட்டு என்ன பண்றது கிளம்பிட்டார். விஐபி கோர்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டாருன்னு சொன்னா உடனே கேள்வி பறக்கம் இல்லை, பல பேர் மனசுல இது கேள்வி. அந்த சில நாட்கள் நானும் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போக என்கிட்ட அந்த கேள்வி வச்சேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்ன 3 ஆஸ்பெக்ட். ஒன்று, அவர் சயின்டிஸ்ட், நேரா பார்க்கிறார். நாம பேசுறதெல்லாம் அனுமானம் தான், கருத்துக்களை கேட்ட அனுமானம் தான், நம்ம நேரா பார்க்கல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பார்க்கல. சாமியே சொல்றாங்க எம்பரிக்கல் ப்ரூஃப் சயின்ஸ், அதை மறுக்க முடியாது. அப்ப முதல் தப்பு அவர் சொன்னதை மறுத்தது. 2வது தப்பு, இந்த கவி மகர்ஷி கவி கிடையாது. நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சாமிஜி ஒரு காலத்தில் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க சித்தர்கள். ஒரு கர்ப்பிணி செத்து போயிட்டா அதை அப்படியே அடக்கம் பண்ணக்கூடாது, குழந்தைய பிரிக்கணும்னு சொல்லி அது சர்ஜரி பண்ணி சிசு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்தாங்க. இல்லை எத்தனை பேர் சர்ஜரி பண்ணாங்க, எத்தனை பார்த்தாங்க தெரியாது, அப்படி மகர்ஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை போய் இது மகர்ஷி இப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ இது 2வது தப்பு. 3வது, மகர்ஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த கவிதை சொன்னேன். பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில் பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும் என்ன சொல்றாங்க. ஒரு பொருளில் இருந்து வருகின்ற அலைகள் எவ்வளவு நுணுகினாலும் the pattern, precision, regularity will not change. இது சயின்ஸ் சொல்லுது, சாமி அதான் சொன்னாங்க. பசு உருவம் ஜீவாந்த பரவலில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவாந்த களத்தில். சரியாத்தாம சொல்லியிருக்கிறாங்க சாமிஜி. இப்ப நீங்க தப்பா கிளாஸ் எடுத்தீங்க. எனவே படிச்சு ஒப்பிக்கலாம், ஆனா தத்துவத்தை புரிந்து பேசணும்னு சொன்னா அனுபவங்கள் வேணும், சிந்தனை வேணும், ஆராய்ச்சி மனப்பான்மை வேணும். இதெல்லாம் இருந்தா தான் தெளிவான சிந்தனை கொடுக்க முடியும்.
எனவே மிக அற்புதமான கவி. பசு ஒன்றை பார்க்கின்றோம். கண்ணில கொசு அளவு, ரெட்டினா மூளையில அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பறவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். சரி, நமக்கு என்ன நட்டம்? அது பாது போதுல கிடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை? விடுங்க, விட முடியாதே. ஏன்னா அது போய் தொலைஞ்ச பரவாயில்ல, அது அங்கேயே உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, திரும்ப வெளியே வருது. பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சூழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். எண்ணம் பிடிச்சிருந்தா சந்தோஷமா இருக்கு, எண்ணம் பிடிக்கலன்னா சனியன் வருத்தமா இருக்குது. இப்ப பாதிப்பு எங்க? பிரதிபலித்த அனுபவங்களே நம்மை பாதிக்கின்றன. அதனால் இதை சரிப்படுத்தும். எதை போட வேண்டும் என்பதை தெரிந்து போட வேண்டும். அதனால் நல்லதை மட்டுமே பார்ப்பது, கேட்பது, படிப்பது, சிந்திப்பது என்று இருந்தால்தான் சமுதாயம் நல்லதாக இருக்கும். அதனால்தான் இங்க குழந்தை வளர்ப்பு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? டோன்ட் டீச் டோன்ட்ஸ் டு தி சைல்டு, டீச் ஒன்லி டூஸ். குழந்தைகளுக்கு அதை செய்யாத இதை செய்ய கற்றுக் கொடுக்காதீங்க, எதை செய்யணும் அதை கற்றுக் கொடுங்க. அதனால் இங்க மக்களுக்கு இப்படி செஞ்சா என்னன்ற கேள்வியே கிடையாது. நடுராத்திரி டிராபிக்கே கிடையாது, ரெட் லைட் எரியுதுன்னா கார் நிறுத்திடுவான், கிரீன் வந்தாதான் போவார். இந்நேரத்தில் யார் வராங்க, போன என்னன்னு யோசிக்க தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஏன்? வளர்ப்பு அப்படி. அதனால் நல்லதை மட்டுமே கற்பிக்க வேண்டும் என்பது சொன்னது நம்ம தான். கற்க கசடர கற்பவை, எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாக ஐயம் திரிபுர கற்றுவிடு. கற்பதன் நோக்கம் என்ன? நிற்க அதற்கு தக. சொன்னதெல்லாம் நாம தான் சொன்னோம், ஆனா யாரையும் எதையும் பின்பற்றுவதாக இல்லை. நாம தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தானே போறது எப்பவுமே. பழம்பெருமை பேசுவதோடு சரி, தமிழர் பண்பாடு தெரியுமா, இந்திய பண்பாடு தெரியுமா, அதோடு சரி, ஃபாலோ பண்றதெல்லாம் கிடையாது. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போது அறிவாட்சி தரம், எதை போட வேண்டும் என்று தெரிந்து போடுகின்ற போது அறிவாட்சி தரம் உயர்கிறது. புலன் வழி பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் காந்த களம், இயற்கை விதி. அது பதிதலும் பிரதிபலித்தும் தவிர்க்க முடியுமா? முடியாது. ஆனா எதை பதிவது என்பது தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? அப்படி நல்லதை மட்டுமே அனுபவப்படுவது என்று நம்மை தரம் மாற்றிக் கொண்டால் அது நல்லதான் பதிவு, நல்லதான் வெளியே வரும். அப்படி நம்முடைய அறிவாட்சி தரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வது, ஆத்மா ஒரு அற்புதமான தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பிக்கிறார் மகர்ஷி அவர்கள். சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட். உண்மையிலே சுப்ரீம் கோர்ட் என்பது நம்முடைய கருமையம் தான். ஏன்னா என்ன செஞ்சாலும் இவன் தீர்ப்பு மாற்றி சொல்லவே மாட்டான். அந்த சுப்ரீம் கோர்ட் காசு கொடுத்தா ஜட்ஜ்மெண்ட் மாத்திடுவான். அந்த சுப்ரீம் கோர்ட்ல நீதி கொடுத்தால் நீதி கிடைக்கும். ஆனா நம்முடைய சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னும் நடக்காது. இதைத்தான் சித்திரகுப்தன் சொல்லுவாங்க முதல் கால பழைய காலத்துல. சித் என்ற உயிர், குப்த் என ரகசியம். சித்திரகுப்தன் என்றால் நம்முடைய ஆத்மாவிலேயே அமர்ந்து கொண்டு நம்முடைய அனுபவங்கள் அனைத்தையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக பாதுகாத்து வைத்துக் கொண்டு தக்க சமயத்தில் வெளிப்படுத்துகின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றத்தின் இன்சார்ஜ் சித்திரகுப்தன்.
இது இன்னைக்கு ஜெனடிக் சயின்ஸ் அப்படின்னு மரபியல் விஞ்ஞானம் பேசுகிறது. இந்த சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட்டுன்னு இருந்தா நீதிபதி இருக்கணும், கேஸ் வந்தா தானே நீதிமன்றமே. அப்புறம் வக்கீல், சாட்சி, சட்டம், ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தானே கோர்ட். அப்ப நம்முடைய தெய்வீக நீதிமன்றத்தில் நீதிபதி யார் என்றால் சுத்த வெளியாகிய அறிவாகிய தெய்வமே நீதிபதி. இந்த ஆத்மா மைய புள்ளி முதல்ல சொன்ன பாருங்க, கலங்கப்படாத தூய்மையான பேரறிவின் பின்னம், அதான் நீதிபதி. கேஸ் யார் ஃபைல் பண்றாங்க? இது தப்பு அப்படின்னு சொல்லி யார் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? மனசாட்சி. அந்த அறிவாகிய தெய்வத்திடத்தில் மனசாட்சி கேஸ் ஃபைல் பண்ணுது. இப்படி எல்லாம் தப்பு பண்றான். பிரத்யவாதி யாருங்க? மனசு. நானா பண்றேன், உலகமே அப்படித்தான் இருக்குது, அரசாங்கமே போதை மருந்து விற்குது, தண்ணி விற்குது, அப்ப குடிக்கலன்னு அரசாங்கம் எப்படி நடக்கும்? நாம் கொடுக்குற கஷ்டம் அரசாங்கம் நடக்குது, அதனால நான் குடிமகனாக இருக்கிறேன் அப்படின்னு அது சாட்சி. அது ஒரு வியாக்கியானம் பேசும். சரி, வக்கீல் யாரு? வெளியிருந்து யாருங்க வக்கீல் வர முடியாது. சாட்சி அதுவும் வர முடியாது. சரி, இது நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம் இபிகோ 604 634 இருக்குது, இந்தியன் பேனல் கோடு. அப்ப நம்முடைய நீதிமன்றத்தில் எத்தனை பேனல் கோடு இருக்குது? ஒற்றை சரத்து, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, செயலுக்கு தக்க விளைவென்ற ஒற்றை சரத்து தான் இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். சரி, தீர்ப்பு கொடுப்பார் நீதிபதி. இது எனக்கு பிடிக்கல, இந்த தீர்ப்பு பிடிக்கல, ஹைகோர்ட்டுக்கு போறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படி போறாங்களா இல்லைங்க? அது மாதிரி இங்க நடக்குமான்னு கேட்டா, இங்கே தீர்ப்புகள் திருத்தப்படுவது இல்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. சரி, இப்ப மனசுக்கு சொல்லுது, அது பரவாயில்ல, பாருங்க எவ்வளவு பூஜை பண்ணிக்க தெரியுங்களா, பக்திமான்னு பேர், எனக்கு தர்மகர்த்தான்னு பேர், எவ்வளவு அன்னதானம் நடத்திருக்கேன் தெரியுங்களா, ஊர்லயே பெரும் புள்ளின்னு பேர், பூஜை, புனஸ்காரம், யாகம், ஹோமம், பரிகாரம் எதுவுமே இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. இதுதான் இந்த தெய்வீக நீதிமன்றம். இப்படி நம்முடைய அறிவாட்சி தரம். சரி, இதுல இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி கையாள்வது? பத்முகத்துல உள்ள போனா அபிமன்யு, வெளிவர தெரியல. தெரிந்த ஒருத்தன் யார்? பாண்டவர்கள்ல அர்ஜுனை தவிர யாருக்கும் தெரியாது, திருஷ்டும்னுக்கும் தெரியாது. தெரிந்தவர் ரெண்டே பேர், ஒருத்த அர்ஜுனன், ரெண்டாவது அவனுடைய பையன் அபிமன்யு. அபிமன்யு உள்ள போக மட்டும்தான் தெரியும், வெளியே வர தெரியாது. வெளியே வரவும் தெரிந்தவன் அர்ஜுனன். எப்படி? அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனர் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிகச் சிறப்பான சிந்தனை ஐயா. 1 மணி நேரம் இவ்வாறு சென்றது என்று உரிய அளவுக்கு சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பான சிந்தனை விருந்தையா. அறிவு கண்ணு ஒவ்வொரு நீங்க திறந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் பழையபடி வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின போல அது சாகும் வரை தொடரும். இந்த குருச்சேத்திரம் ஓயாது. என்ன அறிவு ஐயா. உங்களுக்கு நிறைய அருளும் குருவருளும் இடித்து நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா. கேள்விக்கு இடம் இல்லாமல் தான் இருக்குது. நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதா அம்மா. அன்மியூட் பண்ணுங்களாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா எனக்கு வந்து சித்ராகுப்தன் சொன்னீங்களா? சித் என்றால் உயிர், அதுக்கப்புறம் குப்தன் என்றால் ரகசியம். 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 ஓகே. அப்புறம் ரெண்டாவது ஆத்மா வந்து கடைசியா சொன்னீங்க பாருங்க. ஆத்மா வந்து கோர்ட் மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. நீதிமன்றம். மனசாட்சி மனம் அப்படி சொன்னாங்கய்யா. மனசாட்சி மனம். அப்புறம் எனக்கு அதாவது அவங்க தாய் தந்தைக்கு ஏத்த மாதிரிதான் குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க. தெய்வீக குழந்தைன்னா அவங்க தாய் தந்தை வந்து தெய்வீகமா இருந்தா நல்ல தெய்வீக குழந்தை அப்படின்னு. அதாங்கய்யா. அப்புறம் சஞ்சித கர்மா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னீங்க, 10 மாசம் சுமக்கிறதுனால. ஆமா. ஏன்னா பொறுப்பு அதிகம். கன்சீவான மட்டும் பத்தாது, அதன் பிறகு தொடர்ந்து அனுபவங்கள் எல்லாமே அந்த குழந்தையுடைய ஆத்மாவிலையும் பதிவாகும். அதனால் தாயுடைய பொறுப்பு வந்து மிக அதிகம். அதான். அப்புறம் பகுத்தறிவு, சிற்றறிவு, பேரறிவு அதெல்லாம் லைனா சொன்னீங்களையா? சிற்றறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, பேரறிவு, அப்புறம் என்ன சொன்னீங்க? தொகுத்தறிவு, முற்றறிவு, பேரறிவு. சரிங்க. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் கிருபாநிதி பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கள் ஐயா. உங்களுடைய ஸ்பீச்சை எப்பவுமே யூடியூப்ல தான் கேட்பணும். இப்படி ஒரு நேரடி எப்படி இன்னைக்குதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா கிடைச்சிருச்சு. மத்தது அதுல கனடாவில் நிற்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்லயே வரும் கேட்டுருவேன். இப்ப இன்னைக்குதான் அத மைண்ட, ஏன்னா என் பல இது அங்கங்க ஞாயிற்றுக்கிழமையில ஈஸியா எடுத்துறேன். நீ ரொம்ப நல்லா இருந்ததுயா ஐயா. ஒண்ணு இப்ப இந்த சஞ்சீத கர்மம், இந்த பிராப்த கர்மம், அதாவது சஞ்சீதத்தை கொடுக்கறவள நம்ம தவிர்க்க முடியல. அதை வாங்கிதான் ஆகணும். அந்த நிலையில தானே இருக்கும். சஞ்சீதத்தை கொடுக்கறவள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதை குறைச்சு நம்மளுடைய பிராப்த கர்மத்தை கொஞ்சம் ஓரளவு வழிப்படுத்தினா நம்ம சந்ததிகளுக்கு கொடுக்காம இருக்கலாம். அதுதான் உங்களுடைய கருத்து. ஆனா ஐயா இப்ப காந்தம் தான் நமக்கு ஜீவகாந்தமா வருது. அந்த ஜீவகாந்தம் தான் உணர்வுக்கு நமக்கு வழிகாட்டுது, உணர்ச்சிக்கும் வழிகாட்டுது ஐயா. அந்த உணர்வும் உணர்ச்சி அதை உணர்ச்சி ஒன்னேதான். ஜீவாந்தத்தின் வெளிப்பாடுதான் உணர்வு, உணர்ச்சி. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 14-20க்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து உணர்வுகள். உணர்ச்சி என்பது 20க்கு மேல. எமோஷனல் ஸ்டேட் சொல்றோம் இல்லையா? அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ரொம்ப சிறப்பியா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப இது வந்து ஒரு 2000 பேர் 3000 பேராவது கேட்டா கொஞ்சமாவது 4 பேர் மண்டையில ஏறி பாருவாங்களான்னு தோணுது. யாருக்கு கிடைக்கும்னு புண்ணியம் இருக்கோ அவங்களுக்கு தான் ரைட்யா. நீங்க சொல்றது யாருக்கு கிடைக்கணும், எப்ப கிடைக்கணும்ன்றதான் ஒரு நல்ல. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கவிதா அம்மா, நீங்க திரும்ப கையெழுத்தீங்க. அன்மியூட் பண்ணிட்டு கிளங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆண் என்றால் அறிவு, பெண் என்றால் சக்தி ஐயா. அதான் சிவசக்தின்னு சொன்னீங்க.
அது அது சரிங்கய்யா. ஆண்மை அதான் கேட்டேன். அறிவு பெண்மை சக்தி ரெண்டும் சேர்ந்த ஆ, அர்த்தநாரி. ஆ, ஆ. அர்த்தநாரிக்கு தான் விநாயகன் முருகன், பஞ்சபூதங்களும் ம், காந்தமும். ம். ஓகே. அதாம்மா. ஆன்மா என்ற லயம் ஆலயம் மனதை ஆமா பக்குவப்படுத்துது. ஆ, ஆமா, மனதை ஆ, பக்குவப்படுத்துவதற்கான பயிலரங்கமே ஆலயம். ஆ, ஆலயம். ம். சரிங்கய்யா. வேற ஓகே. அவ்வளவுதாங்கய்யா. சரிம்மா, வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நீங்க அந்த கல்யாண வீட்டுல சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு பாயிண்ட். ம். இப்போ பெரியவங்களை பாத்தீங்கன்னா பொதுவா அந்த நிச்சயதார்த்தம் பண்ணும்போதோ இல்ல பேசி முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல பெரும்பாலும் ரொம்ப 2 வீட்டு சைடும் அந்த ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, ரொம்ப அனுபவசாலிகள். ஆமா பொதுவா அவங்கள வச்சுதான் இந்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும் பாக்குறதே. அவங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த வீட்டை பத்தின அந்த ம். ஹிஸ்டரி அதெல்லாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ம். பொதுவா. நேர்ல பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து பேசுற அந்த கண்டென்ட்டே வேற மாதிரி ஆயிடுது டோட்டலா. பட் ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வந்து பேசும்போது அவங்க நீங்க சொல்றது வந்து அந்த ஆமா மகிழ்ச்சியான தருணமோ இல்ல அந்த குடும்ப சூழ்நிலைகள் எப்படி கடந்து வந்திருக்காங்கன்றத ம். பார்க்கும்போதே அந்த ஒரு ஃபேமிலி பத்தி தெரிஞ்சிரும்ன்றீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நீங்க சொன்னதுல. ஆமா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணாட்டும் பையனாட்டும் வந்தாதான் அந்த ஃபேமிலியோட அடுத்த அப்லிஃப்ட்மெண்ட் வளர்ச்சியும் சரி சரிவும் சரி ஆரம்பிக்கும்னு வைங்களேன். ம். இல்லைன்னா அட்லீஸ்ட் நியூட்ரலாவது மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 விஷயம் தான் நடக்க போகுது. ஆனா அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க நீங்க சொன்னது. என்ன பேசுறாங்க பெரியவங்க, அந்த கருத்துக்கள், அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி என்ன, மிக மிக சிறப்பா சொன்னீங்க. அது மிக ஆழ்ந்த ஒரு கருத்துங்க. இதுதான் பண்பாடுமா. ஒரு காலத்துல ரொம்ப நம்ம இதெல்லாம் வந்து யோசிச்சு ஆமா பார்த்தோம்னா அதை ஆமா. விட மாட்டோம். இதெல்லாம் யாரும் கரெக்ட் தான். சொல்லவும் இல்லை, ஏதோ பெருசுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அதான் ஒரு நல்ல கல்ச்சர் எல்லாமே வீணா போச்சு, நமக்கு யூஸ் எல்லாம் போச்சு. அதான் அதான் அதான். வாழ்க்கை முறை மாற்றத்தினால நிறைய மாற்றம் இங்க. ஆமா ஆமா அதான் அதான். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஹேமமாலினி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடனம்மா, ரொம்ப சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் இதை கேட்கணுங்க ஐயா. ஒவ்வொரு மனுஷனா பிறந்தவனும் இந்த கருத்தை கேட்காம இதெல்லாம் புரியாம தான் நிறைய பேர் தப்பு செய்யறோம். நீங்க அந்த கல்யாணம் அது சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப பொருத்தமானது. அது வந்து இதுல ஏதோ நல்ல நல்ல பிள்ளையா, அது கொஞ்சம் தெரிஞ்சவங்க நல்ல ஒழுக்கமான பிள்ளையா அதை மட்டும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பண்புள்ளவங்களா பார்த்து அது இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, ஒழுக்கம் மட்டும் இருந்தா போதும் எல்லாமே தானாவே வரும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு அவரு. ஏன்னா கஷ்டப்பட்டுட்டே இருந்தா கூட நம்ம வந்து ஒழுக்கம் இருந்தா பின்னாடி 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 ஃபியூச்சர்ல எந்த இப்படியாவது கடவுள் நம்மளை நல்லபடியா கொண்டு போயிடுவோம். அது மட்டும் அவரு சொல்லுவார். இப்போ நீங்க அந்த சொன்ன கருத்துக்கள் உண்மையிலே எல்லா மனிதர்கள்கிட்டயுமே போய் சேரணும்ன்றதுதான் உண்மை. ரொம்ப இதெல்லாம் வந்து காதுல கேட்கறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க ஐயா. அதுதான் எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உண்மைங்க ஐயா. ஐயோ நிறைவங்க ஐயா. உண்மையிலே நான் நினைச்சுக்கிறேன், இந்த பிறவியில எனக்கு இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோமோ இல்லையா எனக்கு தெரியாது. நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம், தப்புகள் செஞ்சிருக்கலாம். ஆனா அடுத்த பிறவி அதாவது என்னுடைய பிறவின்னு ஒண்ணுன்னா நம்ம சந்ததியர்கள் தான். அந்த சந்ததியர்களுக்காவது அந்த ஒரு குடுப்பனை இருக்கணும். நல்லபடியா வாழறதுக்கு நம்ம அந்த ஒரு வித்தை போட்டுட்டு போவோன்றதுதான் எனக்குங்க ஐயா. உங்களை மாதிரி பெரிய மகான்கள் மகரிஷி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கெல்லாம் தான் ஒரு வித்து. அந்த வித்து வந்து பின்னாடி 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 வர ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும், நல்லபடியா வரணும்ன்றதுதான். அதாவது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இன்னைக்கு நம்ம கேட்க 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 அந்த நிறைவு தான் எனக்கு வெளியில வருது. வேற எதுவும் கொஸ்டின் எதுவும் இல்லைங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க 100 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு இருக்கணுங்க ஐயா. இருந்து எல்லாருக்கும் இந்த ஒரு கல்வியை கொடுத்துட்டு போகணுங்க ஐயா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சொல்றதுக்கு தெரியாதுங்க ஐயா. நீங்கள் நல்ல ஒரு பேச்சு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பேசுறதுக்கும் ஒரு இது குடுப்பனை இருக்கணும் இல்லையா? எங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுடைய அந்த
ஆன்மா கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், நிறைய பேர் வந்து புண்ணியம் பெறணும். அதுதாங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். டொரண்டோ அந்த கனடா இதுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு சிறப்பா கொண்டு போறீங்க, ஒவ்வொன்றுத்தையும் நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றது பெரிய பெருமைங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. நாங்கள் இத்துடன் என்னுடைய கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. செய்துக்கலாங்க ஐயா. இதுவரை நேரமும் இன்றைய ஆன்மா தொடர்ச்சிந்தனையின் 9வது பாகத்தை மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் முதல் கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரதம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,